வணக்கம். நான் உங்கள் சூர்யா சரவணன். கிரிவலம் செல்றதை பற்றி நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கிரிவலம் பௌர்ணமினாவே சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திர பகவான் ஒளி கிரகம் இல்லையா? அதாவது கிரிவலம் செல்றதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒரு சில முறைகள் அதாவது கிரிவலம் நம்ம கோபுரத்துக்கிட்ட ஆரம்பித்தோம்னா அந்த கோபுரத்துக்கிட்ட தான் முடிக்கணும். கிரிவலம் வேக வேகமாக செல்லக்கூடாது. அதாவது 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி வயிற்றுல குழந்தை எப்படி வச்சுட்டு நடப்பாங்களோ அதே மாதிரி நம்ம கையில் ஒரு தீபம் இருக்கிறதா நினச்சி நமசிவாயன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நடக்கணும். கிரிவலம் பொறுமையாக நடக்கணும். கிரிவலம் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கிறதுக்கு அனைத்து சித்திகளும் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். நள்ளிரவில் நடந்தோம்னா அஷ்டமா சித்திகளும், அதாவது சகல பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடிவு காலம் வரும். நம்மளுடைய பாவ புண்ணிகள் குறையும். நம்ம நினைக்கிற காரியங்கள் சித்தியாகுங்கிறதுனால தான் நள்ளிரவு பயணங்கிறது கிரிவலத்துக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். கிரிவலத்தில் நிறைய பேர் பண்ணுறது சூடத்தை தூக்கி போடுறது. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கேற்றி கோபுரத்துக்கிட்ட ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் அந்த கோபுரத்திட்ட நிறைவு செஞ்சுட்டு தான் வரணும். கிரிவலம் தொடர்ந்து போகிறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும். நம்ம செய்த பாவகங்கள் எல்லாமே பரிபூரணமாக போகும். பொருளாதார நெருக்கடியிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சீர் செய்ய வருவார். சிவாய நாமம் என்ற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே போகும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் முற்றிலுமே குறையும். இதோடைய நான் நிறைய பேர் கண்கண்ட உண்மை. நிறைய வயசானவங்கெல்லாம் நடந்துட்டு வராங்க. ஸோ எல்லாருமே கிரிவலம் போகணும், சந்திரனுடைய தரிசனத்தை பெறணும். இன்னும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆணவம், இந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் முற்றிலுமே நமக்கு எல்லாமே அகழ்பட்டு போயிடும். அப்படிங்கிறது தான் கிரிவலத்தோடைய மகிமையே. 12 கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நமக்கு கடவுள் அருள் புரிவார். அப்படிங்கிறது முழு நம்பிக்கை. எல்லாரும் சிவனுடைய அருளை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.